Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு நாம ஸ்டாண்டர்ட் 10th மேத்ஸ் சாப்டர் நம்பர் 1 ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷனில் எக்ஸைஸ் 1.2ல ஃபர்ஸ்ட் சம் வந்து பார்க்க போகிறோம். கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏபின்னு 2 செட் வந்து கொடுத்துருக்காங்க. அதை ஃபாலோ பண்ணி மொத்தம் 4 சப்டிவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த 4 சப்டிவிஷன்ஸுமே வந்து ஏ டு பிக்கு வந்து ரிலேஷனாக இருக்கான்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. எக்ஸாம்பிள் சம் வந்து பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஏ டு பின்னுட்டு கொடுத்துருக்கிறது ஒரு சின்ன கின். இங்கே ஏ டு பிங்கிறது எதை டினோட் பண்ணுதுன்னா ஏ கிராஸ் பியை வந்து டினோட் பண்ணுது. அதுவே பி டு ஏன்னுட்டு கொடுத்துருந்தாங்கன்னா பி கிராஸ் ஏவை டினோட் பண்ணுதுன்னு அர்த்தம். இங்கே எனக்கு ஏ டு பிங்கிறப்ப ஃபஸ்ட்டு நான் ஏ கிராஸ் பி வந்து என்னங்கிறத கண்டுபிடிச்சி எழுதிக்கணும். நான் ஏ கிராஸ் பி இஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு ஏவோட எலமெண்ட் 1 2 3 7 வந்து எழுதிக்கிறேன். கிராஸ் பியோட எலமெண்ட் 3, 0, -1, 7. இப்போ நான் வந்து இதை கிராஸ் பண்ணி எழுதிக்கிறேன். கிராஸ் பண்ணனா 1, 3, 1, 0, 1, -1, 1, 7. அடுத்தது 2, 3, 2, 0, 2, -1, 2, 7. அடுத்தது 3, 3, 3, 0, 3, -1, 3, 7. அடுத்தது 7, 3, 7, 0, 7, -1, 7, 7. இதான் வந்து ஏ கிராஸ் பியோட வேல்யூவாக இருக்கும். இது எனக்கு ஏ டு பி கின்ட்டு கொடுத்ததுனால ஏ கிராஸ் பி கண்டுபிடிச்சிட்டேன். இதை ஃபாலோ பண்ணி மொத்தம் 4 சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா R1 இஸ் ஈக்குவல் டு 2, 1. அடுத்தது 7, 1. இது வந்து ஏ டு பியோட ரிலேஷனாக இருக்காங்கிறத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்படின்னா 2, 1 இங்கே ப்ரெசண்ட்டாக இருக்கான்னு பார்த்தோம்னா இல்லை. அப்படின்னா 2, 1 வந்து என்ன எழுதிக்கணும்னா பிலாங்ஸ் டு R1. அதாவது R1ல் 2, 1 இருக்குது. ஆனால் 2, 1 வந்து எனக்கு ஏ கிராஸ் பியில் இல்லை. அதனால் நாட் பிலாங்ஸ் டுன்னு எழுதிக்கிறேன். அப்போனா இட் இஸ் நாட் எ ரிலேஷன் ஃப்ரம் ஏ டு பி. ஏ டு பியோட இது ரிலேஷன் கிடையாதுங்கிறத கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது செகண்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா R2 இஸ் ஈக்குவல் டு -1, 1. -1, 1 இருக்கான்னு பார்த்தீங்கன்னா 1, -1 தான் இருக்குது. -1, 1 கிடையாது. அப்போனா இங்கேயே எனக்கு நாட் எ ரிலேஷன் தான். அதை எப்படி எழுதிக்கணும்னா -1, 1 பிலாங்ஸ் டு R2. R2ல் எனக்கு இருக்குது. ஆனால் -1, 1 டஸ் நாட் பிலாங்ஸ் டு ஏ கிராஸ் பி. ஏ கிராஸ் பியில் இல்லை. அப்படின்னா இட் இஸ் நாட் எ ரிலேஷன் ஃப்ரம் ஏ டு பி. அடுத்தது தேர்டு சப்டிவிஷன் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா R3 இஸ் ஈக்குவல் டு 2, -1, 7, 7. அடுத்தது 1, 3. இது எல்லாமே ப்ரெசென்ட்டாக இருக்கான்னு பார்ப்போம்ல. 2, -1 இருக்குது, 7, 7 இருக்குது, 1, 3 இருக்குது. அப்படின்னா 3 எலமெண்ட்ஸுமே எனக்கு ப்ரெசென்ட்டாக இருக்குது. அப்படின்னா இட் இஸ் எ ரிலேஷன் ஃப்ரம் ஏ டு பி. அடுத்தது ஃபோர்த் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா R4 இஸ் ஈக்குவல் டு 7, -1, 0, 3, 3, 3, 0, 7. இப்போ இந்த எலமெண்ட்ஸ் எல்லாமே ப்ரெசென்ட்டாக இருக்கான்னு பார்ப்போம். 7, -1 இருக்குது, 0, 3 இல்லை, 3, 0 தான் இருக்குது. ஆனால் இங்கே 0, 3 இருக்குது. அப்படின்னா 0, 3 இஸ் பிலாங்ஸ் டு R4. R4ல் 0, 3 இருக்குது. ஆனால் 0, 3 எனக்கு ஏ கிராஸ் பியில் இல்லை. அப்படின்னா இட் இஸ் நாட் எ ரிலேஷன் ஃப்ரம் ஏ டு பிங்கிறத கண்டுபிடிச்சிருக்கோம். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு சப்ஸ்கிரைப்பும் எனக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். தேங்க்யூ.